மாதவல்லி எம்மை உடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் பழையாறை பல்லூர் வெந்தலை கரத்தார் பயிலும் இடம்பல பணிந்து செல்லூர் வந்தமிழ் பாடி வலஞ்சுழியை தொழுது ஏத்தி அல்லூர் வெண்பிறை அணிந்தார் திருக்குடமூக்கு அணைந்து இறஞ்சி. இது பெரிய புராணத்தில் நாவுக்கரசர் செய்த தலயாத்திரையை பற்றி சொல்கிறார். முதல்ல நல்லூரில் போய் சாமியை சேவித்து விட்டு, பழையாறை வடதெளியில் சாமியை சேவித்து விட்டு, பல்லூர் வெந்தலை நிறையா பிரமன் முதலாய தேவர்களுடைய மண்டையோடு அணிந்திருக்கக்கூடிய சாமி, அந்த சாமி இருக்கக்கூடிய பல தலங்களையும் சேவித்து விட்டு அங்கே போய் பாடலாம் பாடி திருவலஞ்சொலிக்கு வந்தார். அப்புறம் திருக்குடமூக்கில் சாமியை சேவிக்கிறாருங்கிறத பெரிய புராணத்தில் சேக்கிழார் அருளி செய்கிறார். அந்த குடமூக்கில் சாமியை பற்றி ஒரு பதியம். பூவனத்தவன் புண்ணியன் நன்னி அங்கு ஆவணத்துடையான் அடியார்களை தீவனத் திருநீருமை பூசியோர் கோவணத்துடையான் குடமூக்கிலே. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொண்ட புராணத்தை நாவுக்கரசர் அதில் அருளி செய்கிறார். சாமியை பற்றி சொல்கிறார். பூவனத்தவன் தாமரப்பூ போன்ற நிறத்தை உடையவன், சிவந்த திருமேனி, புண்ணியன் புண்ணியமே உடையவானவன், நன்னி அங்கு ஆவணத்துடையான் அடியார்களை, அடியார்கள்ட்ட போய் ஓலையை காமிச்சு நீ எனக்கு என்னோட அடிமைன்னு சொல்லி ஆட்கொள்வாரான். அந்த ஓலை எப்போ எழுதப்பட்டதுன்னா, பிரமன் தான் அந்த ஓலை எழுதியிருக்கான். உயிர்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு அடிமைன்னு. அதுக்கு திருமால் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. சாமி அது கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டார். அதனால தான் இப்போ நம்பிகள்கிட்ட போய் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் காமிச்ச ஓலை அது பொய் ஓலை கிடையாது, உண்மையான ஓலை தான். ஆவணத்துடையான் அடியார்களை தீவன திருநீருமை பூசியோர் கோவணத்துடையான் குடமூக்கினார். இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பிறக்கிறார்கள். அவங்க ஏன் பிறந்தாங்கன்னே தெரியல, பயனே இல்லாமல் பிறந்து வாழ்ந்து ஒரு நாள் மடிந்து விடுகிறார்கள். அதில் ஒரு புண்ணியமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணுறார். பூத்தாடி கழியாதே நீர் பூமியீர், பூத்தாடி கழியாதே நீர் பூமியீர், தீத்தாடி திறம் சிந்தையுள் வைமினோ வேர்த்தாடும் காளிதன் விசை தீர்க என்று கூத்தாடி உறையும் குடமூக்கிலே. அந்த நெருப்பை கையில் வைத்து ஆடக்கூடியவனும் காளியிடம் ஆடி ஜெயித்தவனுமான கூத்தாடி உரையக்கூடிய இந்த குடமூக்கில் இந்த ஆதி கும்பேஸ்வரனை சேவியுங்கள். இந்த ஊரில் கங்கை இருக்குங்கிறத சொல்கிறார். இந்த மகாமக குளத்தில் எல்லா தீர்த்தங்களும் தங்களோட பாவத்தையே தீர்த்து கொண்டது. திருக்குடந்தை போல் இந்த குடமூக்கு மாரி தலமும் கிடையாது, கும்பேஸ்வரர் போகிற மூர்த்தியும் கிடையாது, மகாமக குளத்தை போல் தீர்த்தமும் கிடையாது. அதுதான் சொல்கிறார். கங்கையால் உறையும் குடமூக்கிலே, கங்கையால் அவள் கன்னி எனப்படும் கொங்கையால் உறையும் குடமூக்கிலே, கோதாவரி உறையும் குடமூக்கிலே, சாமியோடு சரஸ்வதி அவள் கோமியும் உறையும் குடமூக்கிலே. சாமினா சாம்பல் நிறத்தை உடைய யமுனை, சரஸ்வதிங்கக்கூடிய நதி, கோதாவரின்னு சொல்கிறார். கோமியம்னா கோதாவரி. துறவி நெஞ்சினராகிய தொண்டர்கள் பிறவி நீங்க பிதற்றுமின் வித்தராய் மறவனாய் பார்த்தன் மேல் கனை தொட்டயம் புறவனார் உறையும் குடமூக்கிலே. எல்லா பற்றையும் விட்டுவிட்டு ஆதி கும்பேஸ்வர மூர்த்தியே கதின்னு எண்ணுங்கள். எண்ணி பித்தரை போல வைத்தியம் போல அந்த பெருமானுடைய பேரையே பிதற்றுங்கள். மறவனான அர்ஜுனன் மேலே அம்பு எய்த பெருமான் குறவனார் வேடனாக வந்த சாமி இந்த குடமூக்கில் உள்ள சாமிங்கிறத சொல்கிறார்.